வெல்கம் டு ராதிகாஸ் கிச்சன். இன்னைக்கு பொட்டேட்டோ சீஸ் கட்லெட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள்: உருளைக்கிழங்க உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறது, மீடியம் சைஸ் வெங்காயம் 1, கறிவேப்பிலை, பச்சை மிளகாய் 6, உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், எண்ணெய், ப்ரெட்டு, சீஸ். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது வேக வச்ச உருளைக்கிழங்க ஃபுல்லாக நல்லா மசிச்சுக்கணும். நல்லா மசிச்சாச்சு. இப்போ அதை தாளிச்சிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயமும் பச்சை மிளகாய் போட்டுடணும். வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கி விடலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம உருளைக்கிழங்கு மசிச்சு வச்சுருக்கிறத சேர்த்திட்டு 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா மசிச்சிருக்கலன்னா இப்படி நல்லா அழுத்தம் கொடுத்து இப்படி அழுத்தி விடணும். நல்ல தூளாக நல்லா நைஸாகிடணும். பாருங்கள், நைஸாகிடுச்சு. இப்போ இறக்கிக்கலாம். இது கூட ஒரு 2 ப்ரெட்டு சேர்த்திட்டு அந்த உருளைக்கிழங்கோட நல்லா பிசைஞ்சிக்கணும். நான் 3 கட்லெட் செய்ய போகிறேன் இதை. அதனால் நான் 3ஆக பிரிச்சுக்கிட்டு இப்படி கையில் எண்ணெய் தடவிட்டு உருளைக்கிழங்க உருண்டையாக பிடிச்சிக்கலாம். நல்லா நான் 3 செய்கிறதுனால 3 உருண்டை எடுத்துருக்கேன். நீங்கள் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கலாம். இப்படி சென்டரில் ஓட்டை போட்டுட்டு அதில் சீஸை வச்சிடணும். சீஸை வச்சுட்டு அதை க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போது ரெண்டு கையும் வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து ரவுண்டாக எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்துட்டு சைட்லேயும் இப்படி உருட்டி விட்டுக்கணும். ஓரளவுக்கு நல்லா மெலிசாக இப்படி தேய்ச்சிட்டு இதே மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி வச்சிடலாம். தவா சூடானதுமே அடுப்பை சிம்மில் வச்சுட்டு 3மே ஒன்றா வச்சுட்டு இது ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு பின்னாடி நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இப்போ திருப்பி போட்டுட்டு மேலே சீஸை வச்சிடலாம். சீஸ் பாருங்கள் இவ்வளோ சூப்பராக இருக்குது. இது வேறு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த டேஸ்ட்டு. இப்படி மூடி போட்டு வைக்கிறதுனால தான் அந்த சீஸ் நல்லா உருகும். இல்லைன்னா அந்த ஆவியில் ஃபுல்லாக வெளியில் போயிடும். ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான பொட்டேட்டோ சீஸ் கட்லெட் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.